ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ் டப்பிங்ல வந்ததுலயே ஒரு டாப் 5 பெஸ்ட் கொரியன் சீரிஸோட பார்ட் 4 லிஸ்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னென்ன சீரிஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கஸ் நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் த டேல் ஆஃப் நாக்டோ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரொமான்டிக் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரீஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. தன்னோட குடும்பத்தை ஒரு மர்ம கும்பல் தாக்க அவங்கள தேடி ஒரு தீவுக்கு போறாரு நம்ம ஹீரோ. ஆனா அந்த தீவுல பொண்ணுங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதனாலேயே வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ ஒரு அழகான பொண்ணு வேஷம் போட்டு அங்க நுழைறாரு. அங்க இருக்கிற ஹீரோன் கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் இவர் எப்படி பொண்ணா நடிச்சு பல சேட்டைகள் பண்றாரு அப்படிங்கறதா இந்த சீரிஸோட ஸ்டோரி. நம்ம ஹீரோவோட அடையாளம் எப்ப வெளியே வரும், அந்த மர்மமான கும்பல் யாரு, நம்ம ஹீரோவோட கடந்த காலம் என்ன, கிளைமேக்ஸ்ல வர அந்த காதல் போராட்டம்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஹீரோ பொண்ணா நடிச்சு பண்ற அந்த காமெடி எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே சமயம் காமெடி மட்டும் இல்லாம ஒரு மிஸ்டர் த்ரில்லராவும் இந்த சீரிஸ் இருக்கும். சோ நம்ம ஹீரோ பொண்ணா இருந்து பண்ற அந்த காமெடிக்காகவே கண்டிப்பா இந்த சீரிஸா பார்க்கலாம். கெஸ் நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் நிறைய கொரியன் ஃபேன்ஸுக்கு இந்த சீரிஸ் பிடிச்ச சீரிஸா இருக்கும். அதுதான் த பர்ஃபியூம். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபேண்டசி காமெடி ரொமான்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. வாழ்க்கையில விரக்தியில இருக்கிற ஒரு குண்டான மிடில் ஏஜ் பொண்ணு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்போ ஒரு மேஜிக்கல் பர்ஃபியூம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த பர்ஃபியூமை ஸ்ப்ரே பண்ணதும் அவங்க இளமையா ஒரு சூப்பர் மாடலான பொண்ணா மாறிடுறாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெஸ் டிசைனர் கூட இவங்க எப்படி மாடலா வேலை பார்க்கறாங்க. அந்த பர்ஃபியூம் தீர்ந்துட்டா நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகும், அவங்களோட பழைய உருவம் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் பொழுது அவர் ஏத்துக்குவாரா அப்படிங்கிற இந்த சீரிஸோட கிளைமேக்ஸ் ரொம்பவே ஃபீல் குட்டா இருக்கும். நம்ம வெளித்தோற்றத்தை விட நம்ம மனசுதான் முக்கியம் அப்படிங்கறத ரொம்பவே காமெடியாவும் ரொம்ப எமோஷனலாவும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஜாலியான ஃபேண்டசி டிராமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரிஸ் ஒரு பெஸ்ட் சீரிஸா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் மியாவ் த சீக்ரெட் பாய். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபேண்டசி ரொமான்ஸ் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு பூனைனாலே பிடிக்காது. ஆனா ஒரு கட்டத்துல வெள்ளை நேரத்துல இருக்கிற பூனைய வீட்டுக்கு கொண்டு வர சூழல் வருது. அந்த பூனை பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல ஒரு அழகான மனுஷனா மாறுது. நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமலேயே அவங்களுக்கு உதவியா இருக்கிற அந்த பூனை அண்ட் நம்ம ஹீரோயினோட லவ் ஸ்டோரி தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. அந்த பூனையே மனுஷனா மாறுது. அந்த பூனை எப்பவுமே மனுஷனா இருக்க முடியுமா? நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரியும் போது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா இந்த சீரிஸோட கியூட்டான ஸ்டோரி. ஓவரால் இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபேண்டசி ரொமான்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் நிறைய கொரியன் ஃபேன்ஸுக்கு இந்த சீரிஸ் வந்ததே தெரியாம கூட இருக்கலாம். இல்ல இந்த சீரிஸை பார்த்த ஞாபகம் கூட இல்லாம இருக்கலாம். அப்படிப்பட்ட சீரிஸ் தான் த சீக்ரெட் லைஃப் ஆஃப் மை செக்ரட்டரி. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்டா இருப்பாரு. ஆனா ஒரு விபத்துல அவருக்கு முகங்களை அடையாளம் காண முடியாத ஒரு நோய் வந்துருது, அதாவது ஃபேஸ் பிளைண்ட்னஸ். ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவரோட செக்ரட்டரி முகம் மட்டும் தெரியுது. ஒரு நாள் பெரிய பணக்கார பொண்ணுன்னு நினைச்சிட்டு நம்ம செக்ரட்டரிய நம்ம ஹீரோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அவங்க தன்னோட செக்ரட்டரின்னு அவருக்கு தெரியாது. இந்த ஆள்மாறாட்ட விளையாட்டு எப்போ முடிவுக்கு வரும்? நம்ம ஹீரோவுக்கு உண்மை தெரிஞ்சா கோபப்படுவாரா இல்ல காதலிப்பாரா? அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த கியூட்டான எண்டிங்காகவே இந்த சீரிஸை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த சீரிஸ்ல நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரிலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக் காமெடி சீரிஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சீரிஸான மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அ குமியோ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. 500 வருஷமா ஓவியத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற ஒரு 9 வால் நரியான நம்ம ஹீரோயினை தெரியாம ரிலீஸ் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த நரி ஒரு அழகான பொண்ணா மாறி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணுது. ஆரம்பத்துல பயப்படுற நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த நரி பொண்ணை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா ஒரு நரியும் மனுஷனும் ஒன்னா சேர முடியுமா? இல்ல நம்ம ஹீரோயினால மனுஷியா மாற முடியுமா? நம்ம ஹீரோயினோட சக்தி குறையும் பொழுது அவங்களுக்கு என்னெல்லாம் ஆகுது? கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட்லாம் ரொம்பவே எமோஷனலா இருக்கும். இந்த சீரிஸோட ஹைலைட்டே நம்ம ஹீரோயின் பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப காமெடியாவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்கும். ஓவராலா கொரியன் ஃபேண்டசி டிராமாலேயே இந்த சீரிஸ் ஒரு லெஜண்ட் சீரிஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸோட டப்பிங்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஹீரோயினோட தமிழ் டப்பிங் வாய்ஸும்
ரொம்பவே நல்லா இருக்கும். கைஸ் ஓவரால் இந்த சீரிஸ் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு எமோஷனல் காமெடி டிராமா பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். கைஸ் யாருக்கெல்லாம் இந்த சீரிஸ் பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே காய்ஸ், இப்ப பார்த்த சீரிஸ்லாம் தமிழ் டப்பிங்ல வந்ததுலயே ஒரு பெஸ்ட் காமெடி கொரியன் சீரிஸா இந்த சீரிஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு சீரிஸும் ஒவ்வொரு விதமான எமோஷனலை கொடுக்கும். ஓகே காய்ஸ், இப்ப பார்த்த கொரியன் சீரிஸ்ல உங்களோட ஃபேவரட்டான சீரிஸ் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரிஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சோல்ஜி டப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.